தமிழின் பெருமை உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களும் தற்போது தமிழை கொண்டாடி மொழிபெயர்ப்பாளராக குறிப்பாக எழுத்தாளராக மாறி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்மளோடு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவரும் அதே போல் அமெரிக்க நாட்டை சேர்ந்த இருவர் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா தமிழ் நிறைய பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குருவாங்க மற்ற நாடுகளில் இருந்து. பட் நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவே மாறி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய விஷயங்களை சொல்லுங்கள். எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா குறிப்பாக மாதுருபக நாவலே மொழிபெயர்த்து பொறுப்பு எனக்கு கிடைத்தது ரொம்ப பெருமையாகவும் அதே சமயத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அமைஞ்சது. மாதுருபாகன் ரொம்ப கடினமான ஒரு நாவல். நீங்கள் ரொம்ப சிரமம் எந்த வகையில் கடினம்னு சொல்கிறீங்க? இல்லை, எங்களுக்கு படிக்கும் பொழுதே ரொம்ப அந்த நடை கடினமான இருக்கும். குறிப்பாக நாங்கள் புத்தகங்கள் படிக்கும் போதே சிரமப்படுவோம். ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இவ்வளோ பெரிய ஒர்க் வந்து குறிப்பாக நீங்கள் எப்படி தமிழ் பயின்றீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும், அது மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு? தமிழ் கற்றுக்கும் போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது? நான் மொழிபெயர்ப்பை பற்றி தான் பேச போகிறேன். எனக்கு படிக்க கடினமாக இருந்தது. ஆனால் கடினங்கிறது ஒரு சுருக்கமான வாக்கியங்களில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சுருக்கமான அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்கியங்களே அப்படியே ஃப்ரெஞ்சுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்சேன். இந்த வேலை பதினெட்டு மாதங்களே எடுத்தது. ஸோ ரொம்ப நீண்ட வேலை. ஆனால் கடைசியில் முடிச்சு அனுப்பினேன். ஸோ இப்போது பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு டெட்லைன் கொடுக்கலன்னா இன்னும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு தோணுது. இப்போ ஃப்ரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கும் பொழுது தமிழுக்கும் உங்களுடைய மொழிக்கும் எப்படி நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு? நிறைய இருக்கு. அந்த முக்கியமாக சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஏன்னா அந்த தமிழ் வாக்கியம் சூழ்நிலைகளை முதல்ல சொல்லி அப்புறம் வினையை கடைசியிலே தான் சொல்லும். ஆனால் ஃப்ரெஞ்சு வாக்கியம் முதல்ல சப்ஜெக்டை சொல்லி வினையை அப்புறம் சொல்லும். ஸோ the French language is more action oriented, and I think that Tamil sentence is bit more circumstances oriented. ஸோ ரெண்டு வாக்கிய அமைப்புகளில் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. ஸோ இது மொழிபெயர்க்கவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஓகே, தமிழ் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க? தமிழ்நாடு பற்றி எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி போனதே இல்லை. ஏன்னா என்னோட வேலை சந்தர்ப்பங்கள் அளித்ததில்லை. ஆனால் வீட்டில் தினமும் தமிழ் படிப்பேன். எனக்கு நேரம் இருந்தப்போ சீரியல்ஸ்களையும் பார்ப்பேன். ஆமாம், சீரியல்ஸ்கள் தான். ஓகே, தமிழ் நாடகங்கள். ஆமாம், அந்த டிவி ஷோஸ், அந்த சீரியல் மல்லி அதே மாதிரி. ஓகே. இதே போல் நம்மளோடு திருக்குறளை மொழிபெயர்த்த அமெரிக்காவை சேர்ந்த தாமஸும் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், திருக்குறள் தமிழை விட கடினமானது, அவ்வளவு இலக்கியம் கொண்டது. அது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால். அதுவும் 2 அடிகள் கூட இல்லாத ஒரு கவிதை. எப்படி அவ்வளோ சிரமப்பட்டீங்க? அப்படி நான் வந்து தமிழ் 28 வருஷம் நான் படிச்சுட்டே வர்றேன். ஆனால் ஆரம்பத்தில் திருக்குறள் மொழிபெயர்க்க போகிறேன்னு எங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நினைச்சு மாட்டேன். என்னுடைய வாத்தியார் முனிவர் குவே ராமகோடிங்கிறவர், அவர் தான் முத திருக்குறளை சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நசுக்கா யாராவது வந்து நல்ல கவிநயத்தோடு மொழிபெயர்க்கணும்னு சொன்னார். ஆனால் அந்த குறிப்பு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியாக நான் பண்ணிட்டேன் அந்த மொழிபெயர்ப்பு. ரொம்ப பேர் பண்ணியிருக்காங்க.
ஆங்கில மொழிபெயர்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் பெரும்பாலும் எப்படி பண்ணியிருக்காங்க, அந்த கருத்து மட்டும் பண்ணியிருக்காங்க. கருத்து நல்லது தான், அது நமக்கு வேணும். ஆனால் அதுக்கு மட்டும் நாம் படிக்கிறோமா திருக்குறளை? இன்னும் இல்லை. அதில் தாளம் இருக்குது, ஒரு கவி நயம் இருக்குது, ஓசை நயம் இருக்குது, ஈசை நயம் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வரணும், எதுக்கு மூணை கொண்டு வரணும், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். என்கிட்ட தமக்கு ஒரு கேள்வி இருக்கு. கேளுமா? கேட்கலாமா? கேளுங்க. ஸோ கவிதையில ஒரு குறிப்பா தமிழ் கவிதையில ஒரு தாளம் இருக்கு. ஸோ மொழிபெயர்க்கப்பட்ட கவிதையில அந்த தாளத்தை கேட்க முடியுமா? அதாவது அந்த குரல் வெண்பா என்கிற ஒரு மைப்பு இருக்கு இல்லையா, அந்த யாப்பு, அது இதே மாதிரி ஆங்கிலத்தில் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு இன்னொன்று உண்டாக்கலாம். அதாவது இதே தாழ்வு சொல்ல முடியாது, ஆனால் அந்த மாதிரி கொண்டு வரலாம். இன்னொன்று செய்யலாம். அதாவது அந்த எதுகை மோனை இருக்கு இல்லையா, ஒரு எடுத்துக்காட்டு. அதாவது சரி, இதே வார்த்தை வச்சு அந்த எதுகை மோனை செய்ய முடியாது, ஆனால் வெவ்வேறு மாதிரி வச்சு அந்த கருத்து கொண்டு வர முடியும். ஒன்று இருக்கு, ஒரு ரீடிங் நான் வர்றேன். உள்ள இருக்கு. பயன்தூக்கர் செய்து உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது. இந்த தூக்கார் தூக்கின் வருது இல்லையா, இதே மாதிரி நயன் பயன் வருது இல்லையா. ரொம்ப பேர் அதை கவனிக்காமல் மொழிபெயர்த்திருக்காங்க. நான் எப்படி மொழிபெயர்த்திருக்கேன்னா, நான் எப்படி தான் மொழிபெயர்த்திருக்கேன், ஒரு இருங்க. The weight of good done without weighing results, grace greater than oceans. Tukar, tukin, weighing. இதே மாதிரி grace greater, நயன் நன்மை, அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நான் பண்ணியிருக்கேன். ஆமாம். அதான் அது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இல்லை, அந்த மெய் எழுத்து, அந்த உயிர் எழுத்து, அது ஒரு ஒரு மைப்பு இருக்குது, அது கொண்டு வரணும். அது முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா உண்மையாக கடினம் இல்லை. ஏன்னா இதில் 247 எழுத்துக்கள், அதில் வெறும் 26 எழுத்துக்கள்னும் போது அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும்ல, ரொம்ப கடினமாக இருக்கும். ஆமாங்க கண்டிப்பாக. அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதாவது திருக்குறளை மொழிபெயர்க்கணும்னு சொன்னால் ஒரு கவிஞன் ஆயிடணும். அது 6 பேருக்கு தான் இது பண்ணியிருக்கேன். அதான் சொல்கிறேன். தமிழையும் எழுதுவேன், அந்த அளவுக்கு எழுத முடியாது. இல்லை. அதாவது குரு வெண்பா என்கிற மைப்பு யாப்பு நான் ஒரு பயிற்சி மேற்கொண்டேன். எழுதுவேன், அதை நான் காட்ட மாட்டேன், அது ரொம்ப நல்லா இருக்காது. ஆனால் அந்த மைப்புக்குள்ளே நான் போயிருக்கேன், அதான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது, என்ன பண்ணணும் தமிழில் வேறு? இப்போ ஒரு பெருமாள் முருகன் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அவர் எழுதிய ஒரு அருமையான கட்டுரை தொகுப்பு வான்குருவியின் கூடு. அதை எதை பற்றியது? தனி பாடல்களுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை பற்றி ஒரு அருமையான கட்டுரை தொகுப்பு. அது மொழிபெயர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, அது பண்ணிகிட்டே இருக்கேன். சூப்பர். மேம், உங்களுடைய பார்வையில் இப்போது திருக்குறளும் நீங்களும் கொஞ்சம் பயின்றிருப்பீங்கன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியுது. என்னால் புரிஞ்சிக்க முடியாது, ஒரு விளக்கம் இல்லாமல் புரிஞ்சிக்க முடியாது. நான் தற்கால தமிழ் மட்டும்தான் படிப்பேன். ஓகே. இப்போ நீங்கள் பேசும்பொழுது குறிப்பாக அந்த டிக்ஷனரி மாதிரியான ஒரு தமிழ் பார்க்க முடியுது. முழுமையாக அந்த சொல்லி முடிக்கிறீங்க. இயல்பு மொழிக்கும் பழகுறீங்களா? அது எப்படி இருக்குது? அது நான் இங்கே அடிக்கடி வருவதே இல்லை. அதனால என் தமிழ் ஞானம் புஸ்தகங்கள் மூலமாக தான் வந்தது. அதனால ஒரு மாதிரியான தமிழ் தான் பேசுகிறேன். நீங்கள் பேசுறது ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. நீங்களும் பேசும்போது ரொம்ப அழகாக இருக்குது.
இப்போ அமெரிக்கா, பிரெஞ்சு போன்ற நாடுகளில் அங்கிருந்த மொழிகள் இப்போ பிரெஞ்சை பற்றி தமிழ் மக்களுக்கு நிறைய தெரியும். அமெரிக்க மொழி வந்து நமக்கு ரொம்ப ஆங்கிலம்ங்கிறது நம்மளோட ஊறிப்போன ஒரு மொழி. தமிழ் மொழி பற்றின அந்த தகவல்கள் அங்கே வந்து ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறதா? இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் பற்றி குறிப்பாக திருக்குறள் பற்றியெல்லாம் தெரிந்திருக்கா? அது உங்களிருந்து அப்படி ஆரம்பிச்சேன் 2 பேர்லையும் அப்படி ஃபர்ஸ்ட் விஷயம். கிளாசிக்கல் இலக்கியத்தை தவிர தற்கால இலக்கியம்தான் வெளிநாட்டு மக்களுக்கு தெரியும். ஓகே ஓகே எஸ் எஸ் ஸோ ஓகே ஃபேஸ் ஓகே ஸோ பழமை இலக்கியத்தை விட தற்கால இலக்கியம்தான் மக்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஃபிக்ஷன், சிறுகதைகள், நாவல்கள், அந்த இலக்கிய வகைகள் ஓரளவுக்கு எளிதாக பரவலாகும். ஓகே அதான் கவிதைங்கிறது வேறு விஷயம். நீங்கள் இப்போ வந்து ஆங்கிலத்தில் 2 வழி இருக்குது. ஒன்று வந்து திருக்குறள் இப்போ தான் கொஞ்சம் நல்லா வருது ஆங்கிலத்தில். இப்போ படிக்கிறாங்க. படித்து அப்படி ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் முருகன்ங்கிற அந்த அளவுக்கு எழுத்தாளுங்க இப்போ தெரிய போகுது. ரொம்ப பேர் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால ஓஹோ அப்படி தமிழ் ஒரு மொழி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கென ஒரு கடவுள் ஆன ஒரு இலக்கியம், ஒரு மரபு, ஒரு வரலாறு இருக்குதுன்னு இப்போ தெரிய போகுது. ரொம்ப பேர் படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விசேஷமான செய்தி. தமிழ் இலக்கியம் ஐரோப்பியா அல்லது யூஎஸ் நாடுகளில் வர ஆரம்பித்தது. அது ஒரு தாக்கம் ஏற்படுத்த ஆரம்பித்தது. நான் உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு கார்ல் நோராக்னு ஒரு பெல்ஜியன் கவிஞர் இருக்கார். ஸோ அவருக்கு லாசார் அம்ரிதம் எழுதிய சிறுகதைகளை பற்றி பேசினேன். அவருக்கு நான் மொழிபெயர்த்து ஒரு சிறுகதை தர்சனம்னு அனுப்பினேன். ஸோ அவர் தர்சனத்தை பற்றி ஃப்ரெஞ்சில் ஒரு கவிதை எழுதினார். ஞாபகம் இருக்கா? அது சொல்ல முடியுமா? இல்லை, நான் மனப்படமாக செய்யலை. ஓகே ஓகே உலகம் இருக்கக்கூடிய இந்த வேகத்தின் அடிப்படையில் தமிழனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்று உலகளவில் மிகப்பெரிய ஒரு பெயரை ஏற்றுத்தரக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்று இருக்கிறது. அந்த வகையில் அமெரிக்காவை முதற்கொண்டு பிரெஞ்சிலிருந்து இன்று உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் தமிழனுடைய சிறப்பு அப்படிங்கிறது கொண்டு சென்று கொண்டு இருக்கக்கூடிய மற்ற நாட்டவர்களும் நமக்கான ஒரு பெருமையாகவே கருத முடிகிறது. ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.